8th standard chapter 1 numbers exercise 1.3 ல 6th subdivision என்ன கொடுத்திருக்காங்க 6th question என்னன்னு பாத்தீங்கன்னா verify additive and multiplicative inverse அப்படினு சொல்லிட்டு ரெண்டு ரேஷனல் நம்பரை கொடுத்திருக்காங்க. அதாவது ரெண்டு விகிதமுறு எண்ணுக்கு என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா கூட்டல் மற்றும் பெருக்கல் நேர்மாறு அல்லது எதிர்மறை அப்படினு சொல்லிட்டு கொடுப்பாங்க. சோ additive and multiplicative inverse எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். additive inverse சோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குதோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். additive inverse ன்னு சொல்லும்போது அதாவது கூட்டல் நேர்மாறு அல்லது கூட்டல் எதிர்மறை எப்படி சொல்றாங்களோ சோ கூட்டல் எதிர்மறை என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சிம்பலை மாத்தணும். கூட்டல்னாலே அடிட்டிவ்னாலே என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா என்ன சிம்பல் இருக்குதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சிம்பலை நம்ம போடணும். அப்ப மைனஸ்னா நீங்க என்ன போடணும்னு பாத்தீங்கன்னா +7/17 ரெண்டுமே ஒரே நம்பர் ஆனா என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா வேற வேற சிம்பல்னா கண்டிப்பா ஆன்சர் என்னதான் வரும்னு பாத்தீங்கன்னா 0 தான் வரும். அடுத்த நம்பர் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 17/27. சோ அப்ப இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் கூட்டல் நேர்மாறு என்ன வரும்? இது பிளஸ்ல கொடுத்திருக்காங்களா அப்போ இதோட இன்வர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன் சிம்பல் மாறும். அப்ப பிளஸ்னா மைனஸ்னு எடுத்துப்பீங்க. சோ -17/27. சோ இதுவும் பாத்தீங்கன்னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சோ இதுவும் சேம் நம்பர் இதுவும் சேம் நம்பர். ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ்னா கண்டிப்பா ஆன்சர் என்னவா தான் வரும்னு பாத்தீங்கன்னா 0. நீங்க இந்த ஆன்சரை செக் பண்ணீங்கன்னா இந்த 0ன்றது பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொல்லிருப்போம் அடிட்டிவ் ஐடென்டிட்டி அதாவது கூட்டல் சமணி. நீங்க இன்வர்ஸ் எடுத்து நீங்க போடும்போது உங்களோட ஆன்சர் என்ன வரணும்னு பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டி தான் ஆன்சரா வரணும். அதாவது சமணி தான் ஆன்சரா வரணும். சோ இதுதான் அடிட்டிவ் இன்வர்ஸ். So, the additive inverse கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா hence the additive inverse is verified. கூட்டல் நேர்மாறு சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதி முடிச்சிருங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா multiplicative inverse அதாவது பெருக்கல் நேர்மாறு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடிட்டிவ்னா நான் என்ன சொன்னேன் கூட்டல்னா சிம்பலை மாற்றணும். அதே மல்டிப்ளிகேட்டிவ்னா என்ன பண்ணணும்னா சிம்பலை மாற்றக்கூடாது நம்பரை மாற்றணும். அது என்ன நம்பரை மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க -7/17 ஓகேங்களா. மல்டிப்ளிகேட்டிவ் பெருக்கல்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்போ இன்டூ சிம்பலை போட்டுக்கோங்க. மல்டிப்ளிகேஷன்னா சிம்பலை கன்சிடர் பண்ணாதீங்க. சிம்பல் என்ன இருக்குதோ அதை அப்படியே தான் வச்சுக்கணும். மேல இருக்கிறத கீழையும் கீழே இருக்கிறத மேலையும் மாத்துறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். அப்ப 7/17 என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 17/7. இந்த மைனஸ் எங்க இருக்குதோ அந்த இடத்துக்கு போட்டுக்கோங்க. இப்போ இதுல பாருங்க மல்டிப்ளிகேஷனா கீழே சேமா இருக்கணும்ன்ற எந்த கம்பல்ஷனும் கிடையாது. கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா முடியும். இதுவும் கேன்சல் பண்ணீங்கன்னா 1 அதாவது 7 1s are 7 அது மைனஸ் பை மைனஸ் பிளஸ்ன்னு சொல்லிட்டு கேன்சல் ஆயிரும். இந்த 17 இந்த 17 கேன்சல் ஆச்சுன்னா 17 1s are 17 17 1s are 17. அதை அடிச்சுதான் காமிக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. கண்டிப்பா இன்வர்ஸ் எடுத்தீங்கன்னா இதோட ஆன்சர் என்னதான் வரும்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் 1 into 1 1 1 into 1 is 1 1/1 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ டோட்டல் ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1. அடுத்த சமயம் என்ன கொடுத்துருக்காங்க இதுலயே பார்த்தீங்கன்னா 17/27க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அதாவது பெருக்கல் நேர்மாறு. நான் என்ன சொன்னேன் சிம்பலை மாற்றக்கூடாது அப்போ நம்பரை மாற்றணும். நம்பரை மாற்றுறதுன்னா என்ன பண்ணணும் கீழே இருக்கிறது மேலே மேலே இருக்கிறது கீழே. இதை நீங்க அடிச்சு காமிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. கண்டிப்பா என்னதான் வரும்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் மல்டிப்ளிகேட்டிவ்க்கு ஆன்சர் 1ன்னு வரும். இந்த ஆன்சர் நல்லா காமிச்சீங்கன்னா இது ரெண்டும் எதோடைய வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டியோடைய வேல்யூ அதாவது கூட்டல் பெருக்கல் சமணியோடைய வேல்யூ. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிட்டிவ் இன்வர்ஸ் நம்ம பண்ணும்போது நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 அதாவது அடிட்டிவ் ஐடென்டிட்டி கூட்டல் சமணி. அதே மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் நம்ம பண்ணும்போது நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அதாவது பெருக்கல் சமணி. இந்த இன்வர்ஸுக்கும் ஐடென்டிட்டிக்கும் வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்வர்ஸ்னா அடிஷனை பொறுத்த வரைக்கும் சிம்பலை மாத்துறது, மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்பரை மாத்துறது. அதே ஐடென்டிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த நம்பரோட ஆட் பண்ணா எனக்கு சேம் நம்பர் கிடைக்கும், எந்த நம்பரோட நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு சேம் நம்பர் கிடைக்கும். இந்த கான்செப்டை நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கிறேன். ஸோ வேணுன்றவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.